அந்த காலத்துலலாம் ஃபோட்டோஸ்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் வர்றதுக்கு முன்னாடி கண்ணாடி இருந்தது. அந்த கண்ணாடிய வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா, ஆடி மாசம்னாலே கண்ணாடி தான். கண்ணாடி, பளிங்கு அப்படிம்போம். கண்ணாடிங்கிறது என்னன்னா, நம்ம பிம்பத்தை உருவகப்படுத்தி காமிக்கிறது. நம்ம ஒரு பிம்பம் இருக்குன்னா, அதே மாரி இன்னொரு பிம்பத்தை உருவகப்படுத்துறது அப்படிங்கிறது. அப்போ கண்ணாடி பிம்பம் மாரி நம்மளுக்கு வந்து எத உருவகப்படுத்தணும் நம்ம மூதாதையர்களை அதனால தான் கண்ணாடி வைத்து அந்த காலத்துல மூதாதையர்கள் வழிபாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னால வந்து நீர் கண்ணாடி இல்லாதபோது நீர். நீர் தான் நம்ம முகத்தை காமிக்கும். ரிஃப்ளெக்ஷன் குடுக்கும். எது பிரதிபலிக்குதோ அதை அங்க வைத்து நம்ம வழிபாடு பண்ணியிருக்கோம் ஆடி மாசம் அமாவாசையில். அப்போங்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, கண்ணாடி வைங்க அதுவும் இப்போ ரீசெண்டா வந்ததா தான் இருக்கும். அதனால நீங்க தண்ணீர வைத்து, அந்த தண்ணீரை நீரில் தான் மூதாதையர்கள் குடியிருக்கிறாங்க. அந்த நீரை வைத்து, அந்த நீரில் பூக்களை தூவி, அதை வந்து அந்த நீர் செம்ப வந்து அலங்காரம் பண்ணி, அதுக்கு கோலம் போட்டுட்டு, அதுக்கு முன்னால படையலெல்லாம் போட்டு, அதுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு, இந்த மாரி நீங்க வந்து எண்ணெய் பலகாரங்கள் சுட்டு, பார்த்தீங்கன்னா, ஆடி மாசம் எண்ணெய் பலகாரம் சுடுதல் நல்லாயிருக்கும். சுட்டு அங்க வழிபாடு பண்ணும்போது, மூதாதையர் வழிபாடு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்.